ஹேர் பேண்ட் ரிமூவ் பண்ணோனையும் என்னோடய ஹேரை பார்த்து பயந்து ஓடிடாதீங்க. ஸோ இப்படி இருந்த ஹேரு எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத தான் நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் குயிக்காக பார்க்கலாம். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KamalisDiary. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரட்டை தலையோட வந்திருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கே ஒரு கெஸ் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஃப்ரிஸ் ஃப்ரீ வீடியோ தான். ஸோ இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின். ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லாங் ஹேரை எப்படி வந்து ஃப்ரிஸ் ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணுறீங்க? இப்போ எங்கேயாவது ட்ரிப்லாம் போனீங்கன்னா எப்படி வந்து ஆயிலே வைக்காமல் ஃபேஸும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வீடியோ தான் இது. ஸோ நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படிங்கிற டிப்ஸை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. வீடியோவில் வந்து நான் ஒரு 3 டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் வந்து நான் நேற்று தலைக்கு குளித்தேன். நேற்று தலைக்கு குளிச்சுட்டு எந்த ஹேர் பேக் எதுவுமே போடல, சும்மா நார்மல் ஷாம்பூ வாஷ் தான் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்து இந்த அளவுக்கு ஃப்ரிஸியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் நம்ம என்ன பண்ணலாம், தலைக்கு ஆயில் வச்சோன்னா நம்மளோட ஃபேஸோட ஃப்ரெஷ்னஸ் போயிடும். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிச்சு ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே வந்து ஃப்ரிஸி ஆயிரும். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம் இல்லை 6 ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்து ஃப்ரிஸி ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஃப்ரிஸி ஆகும். அந்த மாதிரி ஃப்ரிஸியாக இல்லாமல் இருக்க என்னென்ன பண்ணலாம், என்னென்ன டிப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் வந்து நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஃப்ரிஸ் ஃப்ரீ ஹேருக்கு நான் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து பனானா ஹேர் மாஸ்க் வந்து போட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃப்ரிஸி ஆகாது. அந்த டே ஃபுல்லாக வந்து நீங்கள் ஹேரை விரித்து போட்டிருந்தாலும் நல்லாவே இருக்கும். ஏன்னா பனானா மாஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரை வந்து ஸ்மூத்தன் பண்ணும். ஸோ அந்த ஹேர் மாஸ்க் வந்து சூப்பராக இருக்கும். நான் எப்பயுமே வந்து ஒரு ஹேர் மாஸ்க் போட்டுட்டு தலைக்கு குளிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு ஃப்ரிஸி ஆகாது. அதனால் வந்து அந்த டே வந்து அப்படியே விட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட் டேவும் நமக்கு வந்து ஆயில் தடவை வேணாம், நம்ம வந்து எங்கேயாவது வெளியே போகிறோம், எங்கேயாவது வேலை இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணக்கூடியது ஆர்கன் ஆயில். ஆயிலில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கிற ஆயில் இருக்கும், வெயிட்டாக இருக்கிற ஆயில் இருக்கும். ஸோ கோகனட்லாம் வந்து கொஞ்சம் கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இந்த மாதிரி ஆர்கன் ஆயில், அவகேடோ ஆயில், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தடவினீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்காது. ஃபேஸ்லேயும் வந்து எண்ணெய் வடிகிற மாதிரி தெரியாது. ஸோ எப்பயுமே வந்து என்னோடய ட்ராவலில், அதாவது ரோட் ட்ரிப் ட்ராவல் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஆர்கன் ஆயில் வந்து என்னோடய கையில் இருக்கும். இப்போ இந்த இடம்லாம் ஃப்ரிஸியாக இருக்கு இல்லையா, இதை வந்து இப்போ அந்த ஃப்ரிஸினஸே வந்து நான் இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து தலையில் ஆயில் இருக்கிற மாதிரியே தெரியாது, அவ்வளோ லைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் என்னோட தலை வந்து எந்த அளவுக்கு அமுங்கிருச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி லைட்டாக தடவிட்டால் போதும், நம்ம ஃபேஸ்லேயும் என்ன வலியாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆர்கன் ஆயில் வந்து மேக்ஸிமம் அமேசான் அந்த மாதிரிலாம் கிடைக்குது, நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆர்கன் ஆயில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது, நிறைய பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது, நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஆர்கன் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் உங்களோட ஹேருக்கு சேரும். அடுத்ததாக 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா ஜெல் தான். ஸோ ஆலோவேரா ஜெல் இந்த மாதிரி இதையுமே வந்து நம்ம ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். இதையுமே கொஞ்சமாக கையில் எடுத்து நீங்கள் வந்து வெட் ஹேரில், அதாவது தலைக்கு குளிச்சுட்டு வெட்டாக நீங்கள் வந்து துடைப்பீங்க இல்லையா, துடைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு சீப்பு வச்சு சீவி விட்டால் கூட போதும். உங்களுக்கு வந்து அந்த ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸி ஆகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுவேன். 3வதாக ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்க நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் சீரம் தான். ஹோம்மேட் சீரம் யூஸ் பண்ணுவேன். இந்த ஹோம்மேட் சீரத்தை வந்து எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் சீரத்தை ப்ரிப்பேர் பண்ணி ட்ராவல் பேக்கில் போட்டு ஃப்ளைட் ட்ராவல்க்குலாம் வந்து எடுத்துகிட்டு போவேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நான் வந்து அவுட் சைட் சீரம் அதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணினதே கிடையாது. எல்லாமே வந்து நான் வீட்டில் இருந்து என்ன யூஸ் பண்ணுறேனோ அதுதான் இது வரைக்கும் என்னோட முடிக்கு வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் தெரிஞ்சதில்லை. ஒருவேளை அதை தடவை நமக்கு முடி கொட்டிருமோங்கிற பயம் வந்து எனக்கு நிறையா இருக்கும். ஷாம்புவை தவிர மற்றபடி ஒரு சீரமோ இல்லை ஹேர் க்ரோத் சீரமோ எதுவுமே வந்து நான் அவுட் சைட்லேருந்து வாங்கி அப்ளை பண்ணது கிடையாது. இப்படி தான் நான் வந்து வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து செய்வேன். அதே மாதிரி ஹோம்மேட் சீரம் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேங்க. அதில் வந்து ஆலோவேரா ஜெல்லு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து இன்றைக்கி மட்டும் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கோசரம் தான் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நீங்கள் நிறையா வேணும்னா செஞ்சுக்கலாம், இல்லை அப்பப்போ கூட செஞ்சுக்கலாம். ஸோ 2 டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் 100% ஆர்கானிக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டரும் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இந்த ஹேர் ஃப்ரிஸ் சீரமை வந்து நான் ஜெல் டைப்பில் பண்ண போகிறேன். இதோடு சேர்த்து ஒரு 4 to 5 ட்ராப் வரைக்கும் ஆர்கன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஜாஸ்மின் ஆயிலுங்க இது 2 to 3 ட்ராப்ஸ். இது வந்து ஆப்ஷனல். ஒரு நல்ல வாசம் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கெல்லாம் எங்களுக்கு யூஎஸில் வந்து ஜாஸ்மின் கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. ஸோ அதனால் வந்து நான் எப்போயுமே இந்த ஜாஸ்மின் ஆயில் வந்து என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனில் வந்து ஆட் பண்ணிக்குவேன். ஸோ ரொம்பவே வாசமாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து 3 to 4 ட்ராப்ஸ் வந்து ஜாஸ்மின் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஜாஸ்மின்க்குன்னு ஒரு தனி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நமக்கு வந்து மைண்டு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ஜாஸ்மின் சேர்த்திங்கன்னா. இது நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப ஒரு ஜெல் ஃபார்மில் வரும். ஸோ இன்னும் உங்களுக்கு வாட்டரி கன்சிஸ்டன்சியில் வேணுமா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கிளிசரின் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும், நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் ஹேரில் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்து ஃபுல்லாக ஃப்ரிஸ்ஸாகி இருக்குது. நான் எந்த ஹேர் மாஸ்க்கும் போடலை. அதே மாதிரி வெறும் ஷாம்பு போட்டு தான் குளிச்சிருக்கேன். அதாவது நேற்றே குளிச்சுட்டேன். ஸோ ஒரு நாளுக்கு அப்புறம் தான் வந்து இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுக்கோசரமே நான் வந்து தலையை பின்னாமல் வரும் ஹேர் பேண்ட் மட்டும்தான் அந்த டே வந்து போட்டிருந்தேன். தலையை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம எங்கேயா ட்ரிப்பு போனோன்னா இந்த மாதிரி நான் ஹேர் பேண்ட் போட்டுக்குவேன். சம்டைம் ஃப்ரீ ஹேர் விடுவேன், மறுபடியும் ஹேர் பேண்ட் போட்டுக்குவேன். அந்த மாதிரி பண்ணுறப்ப ஹேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஃப்ரிஸி ஆயிரும். ஈவன் நடுப்புற பார்த்திங்கன்னா நல்லா டேங்கிள் ஆகி சிக்காக இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த ஜெல் நீங்கள் யூஸ் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து முடி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தலைக்கு குளிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஆயிரும். ஸோ இந்த சைடு ரைட் சைடில் உள்ள ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃப்ரிஸியாக இருக்கும், ஒரு சைடு வந்து நான் அந்த ஜெல் தடவுனது. என்னோடய ஃபோட்டோகிராஃபர் வந்து க்ளோஸ்அப்பில் வரல. ஓகே இப்போ வராங்க பார்த்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி நம்ம ஆயிலே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஹோம்மேட் சீரம் வந்து யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஹேர் வந்து ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இதை. இந்த மாதிரி எங்கேயாவது லாங் ட்ரிப் போகிறப்ப இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்ப அன்னைக்குன்னு தலைக்கு குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஹோம்மேட் சீரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து டைம் ஈஸியாக வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் என்னோடய லாங் ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் எங்கேயாவது ஃபோட்டோ ஷூட்டோ இல்லை ஃபோட்டோவோ எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீரத்தை நம்ம அப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து தலைக்கு குளிச்ச எஃபெக்ட் கிடச்சிரும். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னும் நீங்கள் எனக்கு வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கு தான் நான் வந்து டபுள் சைட் வீடியோ போட்டு காட்டியிருக்கேன். ஹேர் சீரம் தடவிட்டு என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாங் ட்ரிப்பு போகிறப்ப மட்டும்தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். பட் ஷார்ட் ட்ரிப்பாக இருக்குது, 2 நாள் ட்ரிப்பு அந்த மாதிரிலாம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இது நீங்கள் வெட் ஹேர்லேயும் தடவலாம், இல்லாட்டி ட்ரை ஹேர்லேயும் தடவலாம். பட் ட்ரை ஹேரில் தடவுறப்ப நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து வெட் ஹேரில் தடவினீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி சௌரியமோ அந்த மாதிரி தடவிக்கலாம். இல்லாட்டி எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பெஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஆயில் தான். நான் ஒன்லி மேக்ஸிமம் வந்து ஆர்கன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் விட்டுருவேன். அது வந்து நல்லாவே இருக்கும். ஹேர் வந்து தலைக்கு குளிச்ச மாதிரியும் இருக்கும், பிசு பிசுன்னு இருக்காது, ஃபேஸ்லேயும் வந்து எண்ணெய் வடிஞ்ச மாதிரி தெரியாது. இந்த ஹேர் சீரம் இருக்குது இல்லையா, இதை இன்னும் கொஞ்சம் வந்து ரோஸ் வாட்டர் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா வாட்டரி கன்சிஸ்டன்சியும் நீங்கள் கொண்டு வரலாம். அந்த மாதிரி வாட்டரி கன்சிஸ்டன்சியாக கொண்டு வந்தால் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஜெல் டைப்பாகவும் யூஸ் பண்ணலாம். அது வந்து அவங்கவுங்களோட இஷ்டம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணுறப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக வந்து நமக்கு எப்படி நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம அமைச்சுக்கணும். சில பேருக்கு டவுட் இருக்கும், இதெல்லாம் எங்களால் பண்ணவே முடியாது, இதெல்லாம் நாங்கள் வந்து தடவவே மாட்டோம், எங்களுக்கு வந்து ஸ்டோர் பாட் இது வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ எடுக்கிறப்பே என்னோடய ஃப்ரெண்டுங்க 2-3 பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்டோர் பாட் சீரம் யூஸ் பண்ணால் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவியான் தான் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுறாங்க.
சொல்கிறாங்க. ஏன்னா லிவியான் சீரம் வந்து நல்லா இருக்க முடியும் கொட்டுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ஸ்டோர் பாட் சீரம் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கேல்புக்கு வந்து தடவவே கூடாது. ஸோ ஸ்கேல்புக்கு தடவாமல் வெறும் முடிக்கு மட்டும் எப்படி கண்டிஷனர் போடுறப்போ முடிக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்களோ அப்படி தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா எப்படியும் வந்து ஸ்டோர் பாட் இதில் வந்து கெமிக்கல் இதெல்லாம் இருக்கும். எதையுமே பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணாமல் அந்த ஃப்ரிஸி ப்ராப்ளத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. மோஸ்ட்லி வந்து நான் தலைக்கு குளிச்சிடுவேன், இல்லாட்டி இந்த ஆர்கன் ஆயில் யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டி இந்த சீரம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த சீரம் வந்து அந்த ஜாஸ்மின் ஸ்மெல்லோட வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எப்பயுமே வந்து நான் ஜாஸ்மினை வந்து ஆயில் கூட சேர்த்துக்குவேன். நல்ல வாசமாக இருக்கும் நமக்கு. ஸோ மல்லிகைப்பூ வச்ச எஃபெக்ட் கூட கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட ஹேருக்கு. ஸோ இப்படி தான் என்னோடய ஹேரை வந்து ஃப்ரிஸியிலேருந்து நான் காப்பாற்றுவேன். மோஸ்ட்லி வந்து நான் ஹேர் மாஸ்க் போட்டு தலை குளிச்சேன்னா வந்து அந்த ஃப்ரிஸி ஃபீலே வராது. ஆனால் வெறுமனையாக ஷாம்பு மட்டும் போட்டு தலைக்கு குளித்தோன்னா எனக்கு வந்து நல்லா அந்த ஃப்ரிஸி எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியும். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து ஹேர் மாஸ்க் போடுற மாதிரியே பார்த்துக்குவேன். எங்கேயாவது நம்ம ட்ரிப்பு அந்த மாதிரி வெளியே போனால் மட்டும்தான் வந்து நம்மளால் போட முடியாது. அந்த டைமில் இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் நான் வந்து என்னோட ஹேர் வந்து ஃப்ரிஸி ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற டிப்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மேபி இந்தியா வரப்போ வேணால் லிவியான் சீரம் வந்து நானுமே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒன்று இருந்துருச்சுன்னா நமக்கு வந்து இந்த ப்ரிப்பேர் பண்ணுற வேலையெல்லாம் இல்லை. இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பயம் இருக்குது, வெளியிலேருந்து வாங்கி தடவரப்போ நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆயிருமோ அப்படின்ட்டு. பட் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் தான் தெரியும் அது வந்து நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு. ஸோ அதை வந்து என்னால் முடிஞ்சால் வந்து அதை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரிவ்யூவை வந்து நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் எந்த சீரம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை லிவியான் சீரம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அது யூஸ் பண்ணால் நல்லா இருக்குதா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் செக்ஷனை படிக்கிறவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சீரம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, இல்லை எந்த சீரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். Thanks for watching.